வணக்கம். ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. எங்க கிட்ட கையில பட்டா பத்திரம் இருக்கு, ஆனா கம்ப்யூட்டர் சிட்டாவிலையோ கிராம கணக்கிலோ எங்க பேர் வரல, இது ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இதற்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் ஒப்படைப்பட்டானா என்னங்கிறதையும் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஒப்படைப்பட்டாக்கள் என்பது அரசு விவசாய நிலத்தையோ வீட்டு மனையையோ வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு இலவசமாகவோ அல்லது பணம் பெற்றுக்கொண்டோ ஒப்படைக்கும். அப்பொழுது ஒரு ஒப்படை ஆவணத்தை அரசு பயனாளிக்கு கொடுக்கும். அதுதான் ஒப்படைப்பட்டா என்பார்கள். இதனை அனுபந்த பட்டா, அடைமான பட்டா, இலவச பட்டா, செட்டில்மெண்ட் பட்டா என்றெல்லாம் கூறுவார்கள். இந்த ஒப்படை ஆவணத்தில் ஒப்படைக்கப்படும் இடத்தின் அளவு, வரைபடம், சர்வே எண், பயனாளியின் பெயர் இருக்கும். மேலும் ஒப்படை சம்பந்தப்பட்ட சில விதிமுறைகள் அதில் இருக்கும். மேற்படி ஒப்படை பட்டாவை மட்டும் இப்பொழுதும் வைத்து கொண்டு எங்களுக்கு இன்னும் கம்ப்யூட்டர் பட்டா, யூடிஆர் பட்டாவில் பெயர் ஏறவில்லை, கிராம கணக்கில் எங்கள் பெயர் இல்லை என்று அதனை சரி செய்து கொள்ள பலர் விரும்புகின்றனர். ஒப்படைகளை நன்சை, புன்சை, மானாவாரி நிலங்களிலும் அரசு ஒப்படைகளை வழங்கும். நத்தம் நிலங்களிலும் அரசு வழங்கும் என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் கைகளில் இருக்கும் ஒப்படை பட்டா நத்தத்தில் இருக்கிறதா, நன்சை புன்சை மானாவாரியில் இருக்கிறதா என்று முதலில் பார்க்கவும். நன்சை புன்சை மானாவாரியில் 1980க்கு முன் ஒப்படை வாங்கியவர்களுக்கு 1985க்கு நிலவரி திட்ட சர்வேயில் அவர்கள் பேர் சேர்க்கப்பட்டு யூடிஆர் இலும் கிராம பதிவேட்டிலும் பெரும்பாலும் சேர்க்கப்பட்டு இருக்கும். கிராம நத்தத்தில ஒப்படை வாங்கப்பட்டிருந்தால் 1995களில் நத்தம் சர்வே நடந்திருக்கும் பட்சத்தில் உங்கள் பெயர் அதில் ஏற்றப்பட்டிருக்கும். இன்று வரை நத்தம் நிலங்கள் கம்ப்யூட்டரில் வாரது, ஆனால் கிராம கணக்கில் நத்தம் பதிவேட்டில் ஏற்றப்பட்டிருக்கும். நத்தத்தில் உங்கள் ஒப்படை நிலம் இடம் வந்தாலும் 1995ல நத்தம் சர்வே நடக்காத இடங்களில் அங்கு நத்தம் கணக்கோ இல்லாததால் உங்கள் ஒப்படை ஆவணம் கிராம கணக்கில் ஏற வாய்ப்பில்லை. நன்சை புன்சை மானவரி நிலங்கள் 1985 நிலவரி திட்ட சர்வே செய்து புது கிராம கணக்கு உருவாக்கிவிட்ட பிறகு உங்களுக்கு ஒப்படை பட்டா வழங்கப்பட்டு இருந்தால் அதன் விவரங்கள் கிராம கணக்குகளில் இன்னும் ஏற்றப்படவில்லை. அதேபோல் கிராம நத்தத்தில் இருக்கின்ற ஒப்படை பட்டா 1995 நத்தம் நிலவரி திட்ட சர்வேக்கு பிறகு உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அவையெல்லாம் கிராம கணக்கில் இன்னும் ஏற்றப்படவில்லை. ஏன் இவையெல்லாம் கணக்கில் ஏறவில்லை என்று அதனை அரசிடம் நீங்கள் தான் கேட்க வேண்டும். எனவே மேற்படி நில ஒப்படை ஆவணங்கள் எல்லாம் மக்கள் கைகளில் மட்டுமே சுற்றி வருகிறது. அதனை கட்டுப்படுத்தும் கோப்புகள் எதுவும் கிராம கணக்கில் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாலே ஒப்படை பட்டாக்கள் பற்றி ஒரு புரிதலுக்கு வந்து விடுவீர்கள். நிறைய நபர்கள் இந்த ஒப்படை பட்டா ஏன் கணக்கில் வரவில்லை என்று மணியக்காரிடம் பிஓ சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லது யாராவது ஒரு ஏஜென்ட்டிடம் கம்ப்யூட்டரில் பட்டாவாக மாற்ற பணம் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். ஒப்படை பட்டா நிலத்தை வாங்கும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி யூடிஆர் ரில் ஏறி இருக்கிறதா என்று கவனித்து வாங்க வேண்டும். யூடிஆர் ரில் ஏறவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் அதற்கேற்றவாறு கிரைய பத்திரத்தில் ஷரத்துகள் வைத்து எழுத வேண்டும். ஒப்படை பட்டாக்கள் யூடிஆர் இல் ஏற அடுத்த நிலவரி திட்ட சர்வே வரை நாம் பொறுத்து இருக்க வேண்டும். நத்தமாக இருந்தால் அடுத்த நத்தம் நிலவரி திட்ட சர்வே வரை காத்திருக்க வேண்டும். அல்லது உங்கள் பகுதிகளில் சர்வேக்கள் நடக்கும் வரையாவது அமைதியாக இருக்க வேண்டும். தற்போதைக்கு வேறு வழி இல்லை. பகுதி வாழ் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர், அமைச்சர் பெருமக்களை சந்தித்து சர்வே செய்து பட்டா வழங்க மனு செய்யும் போது சில நேரங்களில் ஒப்படை பட்டாக்கள் யூடிஆர் பட்டாவாக மாற வாய்ப்பு இருக்கிறது. சர்வே செய்வது அரசு பாலிசி முடிவு. அரசு முடிவுகள் எடுக்கும் வரை ஒப்படை பட்டா நிலைமை இப்படியே தான் இருக்கும். நிலம் வாங்கும் போது ஆவணங்கள் சரியா இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப அவசியம். வில்லங்கம் இல்லாத தெளிவான ஆவணங்கள் கொண்ட நிலங்களை வாங்க எப்போதுமே ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் ஐ அணுகுங்க. தொடர்புக்கு 7305073050 இணையதளம் www.glproperties.in